ஏன்னா இது ஒரு சிவில் கேஸ் அவசரமாக எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொன்று, ஏற்கனவே பெஞ்ச் பேசிய விஷயத்தை சிங்கிள் ஜட்ஜி ஏன் எடுக்கணும்? யாரை காப்பாற்றுவதற்கு போலீஸ் வேலை செய்கிறது. ஸோ இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வழியில் போயிருக்கு. அடுத்தது செந்தில் பாலாஜி பேச்சில் செருப்பை கவனம் ஈர்ப்பதற்காக நீங்கள் ஏன் இதை சொல்கிறீங்க? யாரோ ஒருத்தர் வீசினார், அவரை கேளுங்கன்னு சொல்லியிருக்கணும். நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் தாவேகா தரப்பில் அந்த வீசப்பட்ட செருப்பில் செந்தில் பாலாஜி ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளது, படம் போட்ட ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இது முழுக்க திட்டமிட்டு ஒரு திசைக்கு திருப்பப்பட்டுள்ளது. இதை ஏன் சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்துக்கொண்டது? இதில் ஏன் விஜய் பேரில் கமெண்ட் அடிக்கப்பட்டு விஜய் அங்கேருந்து போனால் என்ன தப்பு அப்படின்னு இருக்காங்க. இன்னொன்று, இப்பொழுது விஜயுடைய கேமரா கிட்டத்தட்ட அவருடைய வண்டியிலேயே 3 கேமரா இருக்கான். அதனால அது எல்லாத்தையும் சீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆக்சிடெண்ட்டை குறி சொல்லி அத்தனையும் பிடுங்க பார்க்குறாங்க. சார், நேற்று மாத்திரம் 3 முறை சாட்டையடி வாங்கியிருக்காங்க. இதையெல்லாம் நம்ம நீதிமன்றம் பேசாமல் செங்கோட்டையன், இபிஎஸ், டிடிவின்னு பேசிக்கிட்டு இருக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. நல்ல வேளையாக நமக்கு ரியல் ஒன் போன்ற சேனல்களில் இது சொல்ல முடிகிறது. மக்களுக்கு நம்பிக்கை வரணும் சார். இந்த ஆட்சி வந்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்ன? எனவே இது எல்லாமே யாரையோ காப்பாற்றுவதற்கு கண் துடைப்பாக மக்களுக்கு தோணுகிறது. உண்மை அப்படி இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் உடனடியாக இதில் சிபிஐ கொடுக்கறதுல என்ன சார் ப்ராப்ளம்? ஏன்னா மக்களுக்கு, அதாவது நீதி பரிபாலனம் செய்வதில் ஒன்று சொல்லுவாங்க, ஜஸ்டிஸ் ஷுட் பி டன், நாட் ஓன்லி பி டன், பட் இட் ஷுட் அப்பியர் டு ஹவ் பீன் டன் ரைட்லி அப்படிம்பாங்க. சரியாக இப்போ இதில் உங்களுக்கு கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்கு? ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் தாவேகா டிஎம்கே விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கரூர் சம்பவம் பெரிய அளவில் காரசார விவாதம் நடந்திருக்கு. நேற்று என்ன நடந்தது, அடுத்து என்ன நடக்க போகிறது? ஏன்னா நேற்று நடந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக மீது ஓங்கி குட்டு விழுந்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். தீர்ப்பு எப்படி வரப்போகிறது, எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, திமுகங்கிறத விட தமிழக அரசும் சென்னை ஹைகோர்ட்டில் அந்த விசாரணை எடுத்துக்கொண்டு அது நடந்த விதத்தையும் கமெண்ட் அடிச்சிருக்காங்க. அதுதான் முக்கியம். ஏன்னா இந்த சம்பவம் நிச்சயமாக மேன்மேட் டிசாஸ்டர். கூட வச்சு சரியான பாதுகாப்பு ஏற்பாடு இல்லாததுனால 3 பேர் பேரில் தப்பு இருக்குது. போய் ஒரு நடிகரை பார்க்க போன மக்களையும் சொல்லலாம், சரியான இது இல்லாத கட்சியையும் சொல்லலாம், போலீஸையும் சொல்லலாம். ஸோ போலீஸ் பேரில் 40%, விஜய் பேரில் 40%, மக்கள் பேரில் 20% வரும். ஆனால் அத்தனையும் விஜய் பேரில் முதல் நாள் திருப்பினாங்க. ராத்திரி 1 மணிக்கே ஸ்டாலின் சார் போய் அங்கே இது இழப்பீடெல்லாம் அனௌன்ஸ் பண்ணார். ஆனால் அடுத்த நாள் உடனே மெட்ராஸில் போஸ்டரே அடித்து வச்சிட்டாங்க, கொலைகாரன் விஜய்னு யாரோ அவர் வீட்டு வாசல்லாம். ஆனால் அதன் பிறகு அண்ணாமலை அங்கே போன பிறகு போலீஸ் மேரில் இருக்கிற தப்பு வர உடனே நம்ம முதலமைச்சருடைய ஸ்பெஷல் வேலை உடனே ஷூட்டிங் பண்ணி ஒரு வீடியோ போட்டுருவார். அவர் அவதூறு பரப்பக்கூடாதுன்னு வீடியோ போட்டார். ஆனால் அன்றைக்கி ராத்திரி 1 மணிக்கு அவரை கேட்குறாங்க, ஐயா என்ன நடக்குதுன்னா, இல்லை நாங்கள் ஒரு நபர் கமிஷன் போட்டுட்டோம், இனிமேல் அவங்க தான் சொல்லுவோம். ஆனால் அடுத்த நாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியில் திமுக ஐடி விங் போட்ட வீடியோ எடுத்து காட்டுறாங்க. இது அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி 1 மணி நேரம் வீடியோ கொடுக்குறாரு. இதையெல்லாம் இப்போ இதுக்கப்புறம் இது முழுக்க விஜய் தவறு என்பது போலீஸ் சரியாக செய்யல, திமுக உள்கை இருக்குது, செருப்பு வீசி இருக்குது, இப்படிலாம் வந்த உடனே திமுக பேக் ஃபுட் எடுக்குது. இதற்கு ஆரம்பத்தில் அண்ணாமலை ஆரம்பிக்க, பின்னால் இபிஎஸ் போய் அவரும் பேசினார். அதன் பிறகு நயினார் நாகேந்திரன் பேச, இப்பொழுது இது ஒன்று என்ன ஆச்சு, விஜய் சைலண்ட்டாக இருந்தார், அதையும் பெருசு பண்ணாங்க. ஸோ நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் எடுத்தப்போ முதல்ல வச்சது, ஐயா இப்போ நீதிமன்றம் க்ளோஸ்டாக இருக்குது, அதாவது தசரா அல்லது நவராத்திரிக்காக மூடப்பட்டு இருக்கிறது. விடுமுறைனா ஸ்பெஷல் கேஸ் மாத்திரம் மிக அவசரம் அப்படிங்கிறது மாத்திரம்தான் எடுப்பாங்க. இந்த வழக்கில் எங்களுக்கு ஜாமீன் வேணும்னு சொல்லிட்டு புஷி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் போன வழக்குகள் மதுரை பெஞ்சில் போனப்போ சிபிஐக்கு அனுப்ப முடியாது, இதுக்கு கொடுக்க முடியாது, நீங்கள் வழக்கை சந்திக்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் திருப்பி அன்றைக்கி சாயந்தரமே சென்னையில் வருது. சென்னையில் பேசிக் வழக்கு என்னன்னால், இது மாதிரி கூட்டம் கூட்டப்பட்டால் அது குறைந்தபட்ச ஒரு திட்டம், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃபார்ம் பண்ணும், அவ்வளோதான். இதில் விஜய்க்கு கேள்வி இல்லை, இதுக்கு இல்லை. இன்னொன்று என்னன்னா, இந்த வழக்கு
போடப்பட்டது 30ஆம் தேதி அன்னைக்கு போட்டு 2ஆம் தேதி பேசியிருக்காங்க. அவங்க ஸ்பீட் போஸ்ட்டில் போலீஸ்க்கு அனுப்பிச்சது 2ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு தான் போயிருக்குன்னு போஸ்ட் ஆஃபீஸுடைய வெப்சைட்டு காட்டுது. ஸோ போலீஸ் தரப்புக்கு இந்த நோட்டீஸ் சர்வே ஆகலை. ஆனால் தமிழக அரசு உடனே வந்து வாதாடி ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் ஆகுது. அது தவிர அந்த விசாரணையின் போது நீதிபதி விஜய்க்கு அரசியல் தலைமை குவாலிட்டி இல்லை, இது போன்ற இது அடுத்தது வண்டி வந்து மோதினதுனால அந்த வண்டி மீதும் டிரைவர் மீதும் வழக்கு போடுங்க. இதெல்லாம் அவர் ஏன் பேசணுங்கிறத நேற்றுக்கு உச்சநீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு சிவில் கேஸ் அவசரமாக எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொன்று, ஏற்கனவே பெஞ்ச் பேசிய விஷயத்தை சிங்கிள் ஜட்ஜி ஏன் எடுக்கணும்? அதாவது இதெல்லாம் ப்ரொசீஜர் பிரகாரம் பார்த்தால் மேலோட்டமாக நான் அறிந்த வரை எப்படின்னா, ரெஜிஸ்ட்ரார் பார்ப்பார், எது எது முக்கியமான வழக்கு அட்மிட் பண்ணலான்னு முதல் ஸ்டேஜில் பண்ணால் கூட செகண்ட் ஸ்டேஜில் அந்த விசாரிக்கும் பெஞ்சும் அதை பார்த்துட்டு ஓகே சொல்லணும். ஸோ இந்த நீதிபதியை எடுத்துக்கிட்டார். போலீஸ் தரப்புக்கே இன்னும் சர்வாகல, விஜய் தரப்பு அழைக்கப்படவே இல்லை. ஆனால் இவர் என்ன பண்ணுறார், விஜயை விமர்சிக்கிறார், விஜய் மீது வழக்கு போடணுங்கிறார். அதுக்கப்புறம் எஸ்ஐடி, இதில் எஸ்ஐடி போடணுங்கிற ப்ரேயரே இல்லை. ஆச்சா. ஸோ இது எல்லாத்தையும் அடுத்தது ஆதவர்ஜுன் தரப்புலையும் தவைக்கா தரப்புலையும் போட்ட வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, அன்னைக்கு ராத்திரியே 7:30 மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது, அடுத்து 9 மணிக்குள்ளே இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. பெரும்பாலான இறப்புகள் எல்லாரையும் பாடி எடுத்துகிட்டு போய் அன்றைக்கே 12 மணிக்குள்ளே பெரும்பாலான போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சுதுங்கிறாங்க. இப்போ எத்தனை போஸ்ட்மார்ட்டம் டேபிள் இருக்குன்னா 2 டேபிள் தான் இருக்குன்ட்டாங்க. ஸோ ஒருவரை உடற்கூறு ஆய்வு செய்வதற்கு குறைந்த பட்சம் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரும். ஒன்று உடம்புல இருக்கிற காயங்கள், இன்னொன்று வேறு ஏதாவது உள்ள மருந்தோ இருந்தோ சாப்பிட்ருக்காங்களா, அதுக்கேற்ற சந்தேகங்கள் இருக்கா, மயக்க மருந்து ஏதாவது தெளிக்கப்பட்டிருக்கா, இந்த மாதிரி பல்வேறு கோணங்கள் அலசப்படணும். 40 குழந்தைகள் 2 டேபிள்னு சொன்னால் ஒரு டேபிளுக்கு 1 மணி நேரம்னு வச்சா 20 மணி நேரம் தேவை. ஆனால் அப்போ இவங்க ஏன் இவ்வளோ 30 குழந்தைகள் அன்றைக்கே பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, மீது அடுத்த நாள் காலையில் அதில் பெரும்பாலானோர் தகனம் செய்யப்பட்டுள்ளார்கள் விடிகாலையிலேயே. ஸோ ஏன் எந்த விதமான தளம் இல்லாமல் இதை செஞ்சீங்களா, அந்த மக்கள் கேட்டுக்கொண்டார்கள் அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் இது மூலம் பல விஷயங்கள் நடந்து பல கேஸ் போட்டெல்லாம் நடந்திருக்கு. உதாரணமாக நேற்றைய தினம் திரு ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் A1 தற்போது உள்ள நாகேந்திரன் வழக்கில் இந்த பர்டிகுலர் டாக்டர் வேணும்னு கேட்டு அதுக்கும் தீர்ப்பு வந்திருக்கு. அன்றைக்கி ஏன் அவ்வளவு அவசரமாக அரசு மருத்துவமனைக்கு அத்தனை பேரையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஏன் அவ்வளவு வேகமாக முடிக்கப்பட்டது, இந்த கேள்வி எல்லாம் வருகிறது. ஏன்னா அதுவும் தகனம் செய்தால் இப்போ ஆதாரங்கள் இல்லாமல் போகுது. ஸோ இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வழியில் போயிருக்கா. அடுத்தது செந்தில் பாலாஜி பேச்சில் செருப்பை கவனம் ஈர்ப்பதற்காக நீங்கள் ஏன் இதை சொல்கிறீங்க? யாரோ ஒருத்தர் வீசினார், அவரை கேளுங்கன்னு சொல்லியிருக்கணும். நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் தாவேகா தரப்பில் அந்த வீசப்பட்ட செருப்பில் செந்தில் பாலாஜி ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளது, படம் போட்ட ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சில ரவுடிகள் தள்ளுமுள்ளு பண்ணாங்க, போலீஸ் தடியடி பண்ணணும்னால் மேலே இருக்கிற அதிகாரி ஆர்டர் கொடுக்காம பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு குறுகிய சந்தில் எப்படி அதை அடித்தாங்க. ஸோ இந்த லேட்டாக வந்தது என்ற ஒன்று மட்டுமே விஜய் தரப்பில் திருப்பி அவங்க சொன்னாங்க. ஆனால் அவங்க பர்மிஷன் வாங்கினது 3லேருந்து 10, ஆனால் 12:30 வரேன்னு சொன்னது. ஆனால் சொன்ன நேரத்தில் தான் வந்திருக்காங்க. ஏன் இங்கே பர்மிஷன் கொடுத்தாங்க? இந்த வழக்கை ஏன் சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்துக்கொண்டது? எதற்காக இந்த மாதிரி கமெண்ட் அடிச்சது? இது திருப்பி கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் நாங்கள் பதில் கொடுக்கறதுக்கு எனக்கு அடுத்த மாதம் வரைக்கும் டைம் கேட்டிருக்காங்க. இவர்கள் ஜட்ஜ்மெண்ட்டை ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் இன்னொன்று இந்த தீர்ப்பிலேயே நீதிபதி செந்தில்குமார் அவர் முன்னாள் உத்தரமேரூர் எம்எல்ஏவுடைய திமுக எம்எல்ஏவுடைய மகன், அதையெல்லாம் நம்ம பார்க்கல. அவருக்கு கொடுக்கப்பட்ட உடனே கேட்குறாரு, ஒரு மூத்த அதிகாரி பேர் சொல்லுங்கன்னு இவங்க அஸ்ராகர் சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு அப்பளுக்கற்ற அதிகாரி தான், நம்மளே அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அவருக்கு இது அந்த ப்ரேயரே அது இல்லை. உங்ககிட்ட நான் கேட்டது எனக்கு தேங்காய் கொடுங்கன்னு சொன்னால் வேற எல்லாத்தையும் எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? அங்கே கேட்கப்பட்ட மதுரையில் அது கொடுக்கல. ஆனால் தமிழக அரசு, ஏன்னா அரசு வழக்கறிஞர்கள் தான், ஏன்னா எதிர்த்தரப்பு விஜய் ஆளுங்க வரவே இல்லை. ஸோ அதனால இது முழுக்க திட்டமிட்டு ஒரு திசைக்கு திருப்பப்பட்டுள்ளது. இதை ஏன் சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்துக்கொண்டது? இதில் ஏன் விஜய் பேரில் கமெண்ட் அடிக்கப்பட்டது? விஜய் அங்கேருந்து போனால் என்ன தப்பு அப்படின்னு இருக்காங்க. விஜய் தரப்பில் சொல்லியிருக்காங்க, நான் இருந்து பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொன்னப்போ இல்லை, போலீஸ் நீங்கள் இருந்தால் இன்னும் கூட்டம் பிரச்சனைகள், இது நாங்கள் இது நிவாரண ஏற்பாடுகள் செய்வது கஷ்டம், கிளம்புங்கன்னு அனுப்பிச்சாங்கன்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. எனவே இந்த வழக்கு அப்படியே திரும்பி போயிடுச்சு. இப்போ இதில் சிபிஐ கொடுக்கறதுல என்ன சார் ப்ராப்ளம்? ஏன்னா மக்களுக்கு, அதாவது நீதி பரிபாலனம் செய்வதில் ஒன்று சொல்லுவாங்க, ஜஸ்டிஸ் ஷுட் பி டன்
நாட் ஓன்லி பி டன் பட் இட் ஷுட் அப்பியர் டு ஹவ் பீன் டன் ரைட்லி அப்படிம்பாங்க. சரியாக இப்போ இதில் உங்களுக்கு கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்கு? இல்லை, இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா சார் இந்த வழக்கு சிபிஐக்கு போகக்கூடாது அப்படிங்கிற நிலையில தான் தமிழக அரசாங்கம் செயல்படுகிறது அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அட்டர்னி ஜெனரலாக இருந்த இந்திய அரசாங்கத்திலேயே அட்டர்னி ஜெனரலாக இருந்த நமக்கு தெரியும் ஒரு லீடிங் லாயர்ஸ் அட்வொகேட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அமௌண்ட் ஒரு ஆஜருக்கு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி அபிஷேக் மனு சிங்வி, முகுல் ரோஹத்கி போன்றவர்கள் இறக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இதை எப்படி பார்ப்பது சார்? இல்ல முகுல் ரோஹத்கி என்ன சொல்லி இருக்காருனால், போன ஆட்சியின் போது கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 நீதிபதிகள் கொண்ட உச்ச நீதிமன்ற கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் என்ன சொல்லி இருக்குன்னால், எல்லா கேஸையும் சிபிஐ அனுப்புவது என்பது மாநில உரிமைகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால கூடாதுன்னு எதிர்க்கிறாங்க. இப்ப அஜித்குமார் கேஸ் ஏன் கொடுத்தீங்க? நீங்க எதிர்கட்சியா இருந்தப்ப என்ன சொன்னீங்க? எல்லா வழக்கிலையும் சிபிஐ வேணும்னு கேட்டீங்களா இல்லையா? இப்போ வேங்கை வயலுக்கே திருமாவளவனே எனக்கு போலீஸ் எங்க மக்கள் மேலேயே போட்டாங்க, சிபிஐக்கு அனுப்பணும்னு கேட்டாரா இல்லையா? சார், மக்களுக்கு நம்பிக்கை வரணும். ஏன்னா அன்னைக்கு இன்னொன்று நேற்று தாவேக்க நம்மளே இதை பதிவு பண்ணியிருக்கோம். அதாவது அந்த சம்பவம் 7:20 7:40 விஜய் அவர்கள் அந்த மீட்டிங்கில் இருந்திருக்கார். ஆனால் 3 மணிக்கு கரூரை சேர்ந்த ஒரு முக்கிய திமுக பிரமுகர் இன்று மாலை கும்பகோணத்தில் மகாமகம் போன்ற ஒரு நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ ட்வீட் போட்டார்னு எனக்கு அன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு வருது. நான் இது ஒருவேளை ஃபேக்காக இருக்கலாம் அப்படின்னு அன்னைக்கு ஒதுக்கி வச்சுட்டேன். ஆனால் மறுநாள் சம்பவம் அதுவும் இல்லாமல் இப்போ ஆரம்பத்தில் 20, 10, 15 ஏறிட்டு இருந்தது. ஒரு 11 மணிக்கு கிட்டத்தட்ட 35, 38 காட்டு. நான் அந்த ட்வீட்டை பற்றி ஆராய்ச்சி செய்யாமல் தூக்கி போட்டேன். அடுத்த நாள் ஃபுல்லாக இந்த விஷயங்கள் என்னங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை திங்கக்கிழமை காலையில் எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. நிஜமாகவே அந்த பிரமுகர் போட்ட ட்வீட்டா இல்லை சமயத்தில் ஃபோட்டோஷாப்? அந்த ட்வீட் திங்கக்கிழமை காலையில் இருந்தது. நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் நடத்துகிற வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர்ந்தேன். நான் இந்த மணிக்கு இத்தனை மணிக்கு இப்போ 1 நிமிடத்திற்கு முன்னால் எடுத்தேன்னு பகிர்ந்தேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி அவர்களும் சுப்ரீம் கோர்ட்டில் முன் வச்சிருக்காங்க. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, தமிழகத்தின் ஒரு முக்கியமான சேனல் அவங்க என்ன சொன்னாங்க, நான் விக்கிரவாண்டியில் விஜய் மீட்டிங்க்கு போனப்போ 1 கிலோமீட்டரை தாண்டுவதற்கு எனக்கு 5 மணி நேரம் ஆச்சு, 4லிருந்து 5 மணி நேரம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் அடுத்த அரை மணி நேரத்தில் பல பேரும் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க, எல்லோரும் செஞ்சாங்கன்னா இது எல்லாமே திட்டமிட்டதான்னு ஒன்று. இன்னொன்று, திரு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக ஸ்பெஷல் ஃப்ளைட் பிடிச்சி வந்தார். ஸ்பெஷல் ஃப்ளைட் எடுக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு டிஜிஎம்ஓட்ட அதாவது மத்திய அரசின் டிஜிஎம்ஓட்ட பர்மிஷன் புக் பண்ணி கொண்டு வரணும். நிச்சயமாக முதலமைச்சருக்கு சில தனி ப்ரிவிலேஜஸ் இருக்கும். ஆனால் அவருடைய விமானம் 4-5 மணி நேரத்துக்கு முன்பாக புக் செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு பத்திரிகை தரப்பு இருக்கு. அதே போல உதயநிதி ஒரு ஸ்பெஷல் ஃப்ளைட் எடுத்து வெளிநாட்டிலிருந்து திரும்பி அதே ஃப்ளைட்டில் திரும்பி போயிட்டார். ஸோ இது எல்லாமே முன் திட்டமிட்டதா என்ற ஒரு பயம், அச்சம் உண்மை இருக்காதுன்னு தான் நானும் நம்புறேன். சின்ன கலவரம் செந்தில் பாலாஜியை அளவுக்கு அதிகமாக கலாய்த்தால், உதாரணமாக அந்த 10 ரூபா பாலாஜின்னு பாட்டு பாடினது, இதை தவிர வேற ஏதாவது பேசுனா சின்ன கலவரம் தூண்டுவதற்கு திட்டமிட்டிருக்கலாம். இந்த அளவுக்கு பண்ணியிருக்க முடியாது. ஆனால் அந்த ட்வீட்டை அவர் செருப்பு எடுத்து வீசினதை நியாயப்படுத்தினது. அதுக்கு அடுத்தது பார்த்தால், அதாவது நம்ம முதலமைச்சர் ஒன்று பண்ணுவார், முக்கியமான விஷயம்னா வீடியோ போடுவார். எப்போ லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டால், செந்தில் பாலாஜி கைது செய்த பொழுது தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு போட்டார். இந்த தடவை வீடியோ போட்டார். ஏன் இந்த பதட்டம்? அதில் இன்னொன்று, இப்பொழுது விஜயுடைய கேமரா கிட்டத்தட்ட அவருடைய வண்டியிலேயே 3 கேமரா இருக்கும். அதனால அது எல்லாத்தையும் சீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆக்சிடெண்ட்டை குறி சொல்லி அத்தனையும் பிடுங்க பார்க்குறாங்க அப்படின்னு வருது. இன்னொரு பக்கம் ஒரு மூத்த பத்திரிகையாளர் இது சினிமா ஷாட்டாக ட்ரோன்லாம் எடுத்திருக்குங்கிறாங்க. அது நான் எடுத்துக்கல. இப்போ இது எல்லாத்தையும் மீறி ஜஸ்டிஸ் ஷுட் பி அப்பியர் டு ஹவ் டன் ரைட்லி அப்படின்னால் உடனடியாக இது சிபிஐ கொடுக்கணும். சார், இன்னொன்று வாய்ப்புகள் சிபிஐக்கு போகணுன்னே உச்சநீதிமன்றம் சொல்லுதுன்னே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வழக்கு அங்கே என்ன நடந்தது ஏது நடந்துங்கிற எல்லா விஷயமும் என்னைக்கு எடுக்க முடியும்? அடுத்த 1 நாள் 2 நாள். இங்கே சம்பவம் நடந்த இடம் ஹைவேஸ் பைபாஸ் ரவுண்டானாக்கு பக்கத்தில் இருக்கிற இது ஒரு நாளைக்கு பல 1000 வண்டிகள் போகிற இடம். ஸோ இனிமேல் அங்கே விட்னஸ் இருக்காது. அந்த 1-2 நாள் தான். ஸோ தள்ளி போக போக எந்த ஆதாரமும் சைட்டில் கிடைக்காது. ஏற்கனவே தமிழக போலீஸ் எடுத்து தான் கிடைக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, அரியலூரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் லாவண்யா என்ற பெண் குழந்தை தற்கொலை பண்ணிக்கிட்டார். அவள் மதம் மாற சொல்லி கம்பல் பண்ணாங்கன்னா அந்த பெண்ணே கொடுத்த வீடியோ இருந்துச்சு. ஆனால் சிபிஐக்கு போகணும்னு மத்திய அரசு சொன்னப்புறம் அது சென்னை மதுரை பெஞ்ச் சொன்னதுக்கப்புறம் போச்சு. ஆனால் அதுக்கு முன்னாலேயே இந்திய குழந்தைகள் நல வாரியம், தேசிய குழந்தைகள் நலம் வாரியம் அங்கே போய் விசாரிக்கிறாங்க. அந்த பள்ளியில் போய் கேட்குறாங்க.
அந்த குழந்தை இறந்த இடம் ஸ்பாட்டு சீல் பண்ணி வச்சிருக்கீங்களா பார்க்கணும். அப்படின்னா நாங்கள் அன்னைக்கே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. உடனே போலீஸ் கிட்ட நீங்க அதை கிளீன் பண்றதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்துட்டீங்களா தொங்குன இடம் இல்லைங்கிறாங்க. ஸோ தமிழக போலீஸ் இந்த மாதிரி எடுத்தா. இதே மாதிரி அஜித்குமார் வழக்கில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு ஜட்ஜி வர்றப்போ அந்த இடத்துல இருந்து சில ஐட்டங்களை எடுக்கிறாங்க. ஸோ யாரோ ஒருவர் எடுத்த வீடியோனால தான் அடித்து கொல்லப்பட்டார்னு வந்துச்சு. ஸோ தமிழக போலீஸ் முழுக்க ஏவல் துறையாக செயல்படுது. அடுத்தது எஃப்ஐஆரை லீக் பண்ணுறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவி பெயரோடு எந்த செக்ஷனில் படிக்கிறான்னு சொல்லி ஃபோன் நம்பரோட லீக் பண்ணாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் அந்த கார் சேஸில் திமுக கொடி கட்டின காரில் அந்த காரை பிடிக்கிறதுக்கு முன்னாடி 4 நாள் ஆச்சு. ஆனால் அடுத்த நாளே காலையில் 9 மணிக்கு 5 சேனல்லேருந்து கேமராவோட அந்த பெண் புகார் கொடுத்த பெண்மணியிடம் விசாரிக்கிறதுக்கு 5 சேனல் வருது. எப்படி வெளியில் போகும்? ஸோ போலீஸ் திமுகவுடைய ஐடி விங்குக்கோ அல்லது பெண் நிறுவனத்துக்கோ கொடுக்குறாங்க, அவங்க இதை லீக் பண்ணுறாங்க. ஸோ இதை இன்னும் பார்த்தா அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தை அந்த எஃப்ஐஆரில் அந்த மாணவி சம்மதத்துடன் உடலுறவு நடந்ததுங்கிற மாதிரி வித் கன்சென்ட் அப்படின்னு எழுதியிருக்கு. கேட்டால் அந்த பெண் குழந்தை சொன்னபடி தான் நாங்கள் எழுதணுன்றாங்க. சார் முதல்ல நமக்கெல்லாம் ஒரு இப்போ பேங்க்கில் போய் டிடி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது கூட இன்றைக்கி 10க்கு 7 பேர் தெரியாது. எஃப்ஐஆர் விட்டுருங்க. டிடி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும்னு சொன்னால் யார் பேரில் எடுக்கிறது, பேயின்னா என்ன பேய் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் பல பேருக்கு சந்தேகம் வரும். அப்படி இருக்கிறப்ப ஒரு புகாரை ஒரு பெண் குழந்தைக்கு என்ன எழுத தெரியும்? ஸோ வித் கன்சென்ட்னு வார்த்தை இருந்தால் மேலே போச்சுன்னா அப்பீலில் போனால் அந்த இது டிஸ்மிஸ் ஆகிடும். நேற்றைய தினம் முந்தா நேற்றுக்கு தான் அந்த 5 வயது குழந்தையே தஷ்வந்தா யார் அவன் விடுவிக்கப்பட்டிருக்கிறான். ஸோ போலீஸ் இந்த மாதிரி தப்பு செஞ்சதுன்னு தான் வந்திருக்கு. எனவே இதை எடுத்து அண்ணாமலை பேச இப்படிப்பட்ட எஃப்ஐஆர் போட்டதுக்கு 25 லட்சம் ரூபா கொடுங்கன்னாங்க. அதை எதிர்த்து அப்பீலுக்கு போனப்ப இந்த எஃப்ஐஆர் லீக்குக்கு காரணமான போலீஸ் கிட்ட இருந்து இதை வசூல் பண்ணணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. சார் எஃப்ஐஆர் லீக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, யார் சார் பண்ண முடியும்? இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றீங்க, இப்போ நம்ம 2 பேரும் வீடியோ எடுக்கிறோம். அப்படி பேசின வீடியோவில் ஒரு வீடியோவில் நான் தவறாக பேசிட்டேன், இல்லை உங்கள் கேள்வி தப்புன்னே வச்சுக்கோங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஆனால் உங்களை மீறி வந்துருச்சு அப்படின்னா யார் போட்டுக்க முடியும்? பாஸ்வேர்டு இருக்கிற 2-3 பேர் தானே போட முடியும், வேற யாரும் போட முடியாதுல்ல. எத்தனை நேரம் ஆகும் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு? இன்னைக்கு வரைக்கும் அந்த கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த எஃப்ஐஆர் லீக்குக்கு யார் காரணம்னு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஸோ யாரை காப்பாற்றுவதற்கு போலீஸ் வேலை செய்கிறது. அந்த அண்ணா பல்கலைக்கழக கேஸில் கமிஷனர் அன்னைக்கு சொன்னார், அது இந்த ஏரோப்ளேன் மோடில் கடைசி வரைக்கும் அதே தான் ஓடிச்சு. இப்போ இந்த வழக்கம் ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி பேசுகிறாரு, இவங்க பேட்டி கொடுக்குறாங்க. ஆனால் அடுத்தது 3 நாள் முன்னாடி தான் நம்ம அந்த ஐஏஎஸ் முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதியுடைய கமிஷனுடைய இதெல்லாம் வருது. சார் ஒரு நீதிபதியை நீங்கள் நியமிச்சிங்கன்னா, ஓய்வு பெற்ற நீதிபதியை, அவங்களுக்கு என்னென்ன ரெஃபரன்ஸு, அவங்களுக்கு அலுவலகம், செக்ரட்டரி எல்லாத்தையும் கொடுத்தப்பறம் தான் போவாங்க. இவங்க எதுக்கு அடுத்த நாள் வராங்க? இது எல்லாமே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தவில்லை. நிச்சயமாக சிபிஐ தேவை. ஒன்று நேற்றைக்கு அங்கே வந்த வழக்கறிஞர்கள் மாத்திரம். இன்னொன்று பார்த்தால் ஒரு பக்கம் விசிக போட்டுள்ளது, தாவேகா போட்டுள்ளது, இன்னொரு பக்கம் பாஜக சார்பாக உமா ஆனந்தன் போட்டிருக்காங்க, இன்னொரு பக்கம் 3 பாதிக்கப்பட்டவர்கள் போட்டிருக்காங்க. ஒன்று தன்னுடைய தங்கையை இழந்த ஒருவர், ஒரு மனைவியை இழந்த ஒருவர், இன்னொன்று குழந்தையை இறந்த ஒருவர். அந்த பெண் குழந்தை இறந்தவர் ஏற்கனவே மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டு சில வருடங்களாக தொடர்பில் இல்லைன்னு அதை கொண்டு போய் அந்த ஆள் பேட்டியை எடுத்து, அந்த மனைவி பேட்டியை எடுத்து டிஎம்கே ஐடிவிங் பரப்பு. சார் விஷயம் சம்பவம் நடந்து விட்டது. 41 குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள். இதுலையாவது வழக்கு வந்திருக்கு. சென்னையில் விமான படை சாகசத்தில் 5 பேர் செத்ததில் ஒரு எஃப்ஐஆர் போடப்படவில்லை. அதில் 5 லட்சம் கொடுத்தாங்க, இங்கே 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. யார் மேலே தப்புங்கிறதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டு விசாரணை செஞ்சு ஒரு சஸ்பென்ஷன் கூட வரல. அந்த கள்ளக்குறிச்சி வழக்கில் எடுத்தீங்கன்னு சொன்னால் உட்கார்ந்து என்னது, முதல்ல 2 பேர் செத்து போன உடனே என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு ஏற்கனவே வியாதி இருந்ததுன்னு சொல்லிட்டு அவர்களுடைய அந்த இறந்து போனவர்களுடைய இறுதி காரியத்துக்கு போனவங்க தான் பல பேர் செத்தாங்க. ஸோ இங்கே என்ன நடக்குது? தமிழக மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நமது முதலமைச்சர் ஒன்று சொல்கிறார் அடிக்கடி, நாங்கள் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இல்லை, சட்டம் நீதி நேர்மைக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்பது போல தென்படுகிறது. அதனால் இந்த வழக்கை உடனடியாக சிபிஐக்கு கொடுக்கணும். ஏன்னா நேற்றைக்கு இது இதே மதியம் இது வந்ததுன்னா காலையில் மேலும் 2 வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் ஒன்று வந்தது. ஆம்ஸ்ட்ராங் வழக்கு 1 வருஷம் நீங்கள் விசாரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு விசாரணை செய்தது சரியான திசையில் போகலைன்னு ஆம்ஸ்ட்ராங் சகோதரர் போட்ட வழக்கில் சிபிஐக்கு கொடுத்தது சரின்ட்டாங்க. ஸோ அடுத்தது இந்த இது கிட்னி திருட்டு வழக்கில் எஃப்ஐஆரே போடல சார்.
கிட்னி திருட்டுங்கிறது சாதாரண விஷயமா சொல்லுங்க? இன்னொன்று, அதில் பல பேருடைய அந்த ஊரில் போய் பல பேர் பேட்டி கொடுக்குறாங்க. எனக்கு 10 லட்சம் கொடுக்குறேன்னு கூட்டிகிட்டு போனாங்க, 3 லட்சம் கொடுத்தாங்க, 5 லட்சம் கொடுத்தாங்க. யாரோ ஒருவர் சொல்கிறார், என்னுடைய கிட்னி ஏற்கனவே பாதிப்பு இருக்கிறதுனால என்னுடைய லீவரை எடுத்துக்கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ எங்களுக்கு 10லேருந்து 20 லட்சம் ரூபா ப்ராமிஸ் பண்ணிவிட்டு 3லேருந்து 5 லட்சம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சில பேருக்கு வியாதி மேலும் பல சிக்கல்கள் வந்தால் எங்ககிட்ட வராதிங்க, எங்கள் வேலை முடிஞ்சு போச்சுன்னு அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்றாங்க. ஸோ அதுக்கு எஃப்ஐஆர் போடாமல் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆஸ்பத்திரிக்கு இனிமேல் உறுப்பு மாற்று சிகிச்சை தடை செய்யப்பட்டுள்ளது. அந்த ஆஸ்பத்திரி யாருது? திமுக மணச்சநல்லூர் எம்எல்ஏ உடைய அப்பா நடத்துறது. தனலட்சுமி சீனிவாசன் திரு நேருடைய நெருங்கிய உறவினர். அப்படி இருக்கிற அந்த எம்எல்ஏ என்ன சொல்றாரு, நான் ஆபரேஷன் பண்ணா 2 லட்சம் ரூபா கூட லாபம் வராது, என்னுடைய கார் 12 கோடி ரூபா, எத்தனை பேருக்கு பண்ணா எனக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறார். 400 பேர் என்றும் 4000 பேர் வரைக்கும் ஆபரேஷன் பண்ணியிருக்குங்கிறாங்க. சார், இதுக்கெல்லாம் நீங்க இது பண்ணலன்னு வச்சுக்கோங்க, எஸ்ஐடி போடுறதுல. அதுலயும் என்ன எஸ்ஐடியில் நேற்றைக்கு அதுக்கு யார் வந்தாங்கன்னா சித்தார்த் லுத்ரா என்ற மூத்த கிரிமினல் வழக்கு. அவர் வந்தா ஒரு நாளைக்கு 30 லட்சம் ரூபா வாங்க. அவர் போன உடனேயே இதை ஸ்டே பண்ற மனப்பான்மை இல்லைன்னு உடனே அந்த 5 பேரை மாற்ற முடியுமான்னு ட்ரை பண்றாரு. அந்த 5 பேருக்கு மதுரை நீதிமன்றம் பேர் கேட்குது, ஐயா நல்ல போலீஸ் அதிகாரிகள் பேர் கொடுங்க அப்படின்னா அவங்க கொடுக்கல. உடனே தங்ககிட்ட இந்த ரெஜிஸ்ட்ரார் கிட்ட முந்தைய வழக்குகள் கொடுத்த ரெக்கார்டை எடுத்து ஒரு 5 பேரை போடுறாங்க. அதில் இவங்க 5 பேரும் அன்பிளனிஷ்டு ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்படி நீங்கள் போட்டால் மற்ற போலீஸ்லாம் சரியில்லைன்னு ஆகுது. இப்படியெல்லாம் வாதம் வைக்கிறாங்க. ஆனால் அதிகம் ஸ்டே கிடைக்கல. சார், நேற்று மாத்திரம் 3 முறை சாட்டையடி வாங்கியிருக்காங்க. இதையெல்லாம் நம்ம நீதிமன்றம் பேசாமல் செங்கோட்டையன், இபிஎஸ், டிடிவின்னு பேசிக்கிட்டு இருக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. நல்ல வேளையாக நமக்கு ரியல் ஒன் போன்ற சேனல்களில் இது சொல்ல முடிகிறது. மக்களுக்கு நம்பிக்கை வரணும் சார். இந்த ஆட்சி வந்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்ன? சாத்தான்குளம், ஸ்டெர்லைட்டில் அந்த துப்பாக்கி சூடு, இந்த போன்ற பொள்ளாச்சி, இதெல்லாம் சரியாக போலீஸுக்கு சரியான நேரத்தில் பொள்ளாச்சியை உடனடியாக அவங்க சிபிஐ கொடுத்தாங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தண்டனை, செய்தவர்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. ஆனால் இதையே நீங்கள் கொடுக்க மறுக்கிறீங்க. சரி, தூத்துக்குடியில் நீங்கள் இதே அருணா ஜெகதீசனை போட்டீங்க, 5.6 கோடி செலவு பண்ணீங்க. அந்த இதில் எந்த முக்கியமான போலீஸ் அதிகாரியை சொன்னாங்களோ அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து போன மாதம் தான் ரிட்டையர் ஆகிருக்கார் டிஜிபியா. எனவே இது எல்லாமே யாரையோ காப்பாற்றுவதற்கு கண் துடைப்பாக மக்களுக்கு தோணுகிறது. உண்மை அப்படி இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் உடனடியாக மாநில அரசு இதை சிபிஐக்கு போகணும். அதை ஏதாவது கேஸை வித்ட்ரா பண்ணிக்கிட்டு நாங்கள் சிபிஐக்கு ஒத்துக்கிறோன்னு சொல்கிறது என்னை பொறுத்தவரை நல்லது. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.